இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா எப்படி நம்ம டெரைவ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதாவது sin A plus sin B இதுக்கு என்ன ஃபார்முலா? cos A plus cos B இதுக்கு என்ன ஃபார்முலா? அதே மாதிரி மாத்தி வந்தா என்ன ஃபார்முலா? அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஃபார்முலா இப்போ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு சேம் ஃபார்முலா நம்ம இப்போ டெரைவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா இப்போ என்ன டெரைவ் பண்ணீங்க? 2 sin A into cos B ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன கிடைச்சதுன்னா sin of A plus B plus sin of A minus B. இதுக்கு என்ன எடுக்க சொல்றாங்கன்னா let A equal to C plus D divided by 2 B equal to C minus D divided by 2. சரிங்களா? அவன் என்ன சொல்றான்னா A இருக்கிற இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோ, B இருக்கிற இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோ, இங்க கொடுத்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அப்படிங்கும்போது A plus B என்ன ஆகும், A minus B என்ன ஆகும், அதை நான் இங்க அப்ளை பண்ணி பார்க்குறேன். A plus B போட்டு என்ன நடக்கும்? C plus D divided by 2 plus C minus D divided by 2. கரெக்டுங்களா? அப்போ C by 2 plus D by 2 plus C by 2 minus D by 2 minus T by 2 plus T by 2 cancel ஆயிடும். அப்போ C by 2 C by 2 வந்து என்னவும் C ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ A plus B யோட வேல்யூ என்ன கிடைக்குது? C கிடைக்குது. சரியாம்மா? அதே மாதிரி A minus B யோட வேல்யூ என்ன வரும்? that is equal to C plus D divided by 2 minus of C minus D divided by 2. அப்போ என்ன ஆகும்? C by 2 plus D by 2 minus C by 2 plus D by 2 minus C by 2 plus C by 2 cancel ஆகும். அப்போ D by 2 D by 2 என்ன கிடைக்குது? D கிடைக்குது. இது யாரோட வேல்யூ? A minus B. இப்போ சொல்லுங்க, மேலே இருக்கிற ஃபார்முலாவை ஏக்கு பதிலாக இவனை ரீப்ளேஸ் பண்ணுங்க, பிக்கு பதிலாக இவனை ரீப்ளேஸ் பண்ணுங்க, A plus B க்கு பதிலாக இவனை ரீப்ளேஸ் பண்ணுங்க, அண்டு A minus B க்கு பதிலாக இங்க இருக்கிறவனை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்ன நடக்கும் ஃபார்முலாவை சொல்லுங்க பார்க்கலாம். 2 sin A sin A இருக்கிறதுல என்ன சொன்னேன்? C plus D divided by into cos B இருக்கிறதுல C minus D divided by 2 எழுதிட்டோம். கரெக்டா? equal to sin A plus B. sin A plus B க்கு C ஆகும், sin A minus D க்கு என்ன எழுதலாம்? D ஆனு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ which implies சொல்லுங்க, sin C plus sin D அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. cos C இல்லை இல்லை, இது ஃபர்ஸ்ட் இது ஓகே சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம எப்பயும் ஏபியில் தான் படிச்சு பழக்கம். அப்போ இந்த சி வந்து ஏவாவும் இந்த டி வந்து பிஏவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க தப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ சி வந்து ஏவாவும் டி வந்து எகைன் பிஏவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி. என்ன சார் மேலே அப்படி எடுத்தீங்க இப்படி மாத்துறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தான் தேவை. இது டியா ஏவாங்கிறது நமக்கு அப்புறம் நம்மளுக்கு இது ஃபார்முலா வேறனால இப்போ நான் என்ன எழுத போறேன்? சைன் ஏ பிளஸ் இங்கே காசு போட்டுக்கணும், கரெக்டு தானே? சைன் ஏ பிளஸ் சைன் பி ஈக்குவல் டு 2 into sin இது என்ன கிடைக்கும்? A plus B divided by 2 cos A minus B divided by 2. So one of formula நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளா இருக்குதா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஏற்கனவே நம்ம போட்டோம்ல ப்ரீவியஸ், அந்த ஃபார்முலா வச்சு நான் டெரைவ் பண்ணி காட்டிட்டேன். இதை பேஸ் பண்ணி இன்னும் எத்தனை ஃபார்முலா இருக்குது? 3 ஃபார்முலா இருக்குது. 3 ஃபார்முலா ஒவ்வொரு ஸ்டெப் வைஸா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு போட்டு காட்டுறீங்க. இப்போ அடுத்த ஃபார்முலா என்னவா இருக்க போகுது? 2 cos A into sin B ல இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. அடுத்தது 2 cos A into cos B ல இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. அடுத்தது 2 sin A into sin B. இந்த 3 ஃபார்முலாவும் பொறுமையா டெரைவ் பண்ணி எனக்கு இப்ப வீடியோல காட்டினாலும் சரி இல்ல எனக்கு வாட்ஸ்அப் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். கிளியரா? டவுட் இருக்குதா? சார் கிளியரா சார், பண்ணிடுறேன். சூப்பர், வெரி குட். கம்ப்ளீட் பண்ணுப்பா.